Hello aspirants, I am Chitra from Benevolent IAS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜோட பார்ட் 2 வீடியோ பார்க்குறோம். ஏற்கனவே பார்ட் 1 நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு இன்ஹவுஸ் என்கொயரி கமிட்டி, ஜுடிஷியரியிலேயே ஒரு இன்ஹவுஸ் என்கொயரி கமிட்டி என்ன அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட்க்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் ரிமூவல் ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்லிமெண்ட் ரிமூவல் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரிமூவல் மோஷன் வந்து நம்ம ரெஸ்பெக்டிவ் ஹவுஸ், அதாவது லோக்சபா ராஜ்யசபால இருக்குன்னா அங்கே ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட நம்ம கொடுக்கணும். இது லோக்சபா அப்படின்னா ஒரு 100 எம்பிஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்பீக்கர்கிட்டையும், இது ராஜ்யசபா அப்படின்னா 50 எம்பிஸ் வந்து என்ன அப்படின்னா சேர்மேன்ட்டையும் கொடுக்கணும். அடுத்தது அவங்க அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு வந்து ரெண்டு இது இருக்கு. ஒன்று ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரெஃப்யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது இங்கேயே எண்ட் ஆயிடும். இல்லை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா மூணாவது ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னா 3 மெம்பர் கமிட்டி செட் பண்ணுவாங்க. இந்த 3 மெம்பர் கமிட்டியில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட், அடுத்து ஒரு டிஸ்இன்டிகிரேட் ஜூரிஸ். இந்த கமிட்டி என்ன அப்படின்னா ஒரு ட்ரையல் கோர்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரையல் கோர்ட் மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவிடன்ஸ் விட்னஸ் எல்லாம் அப்படின்னா எக்ஸாமின் பண்ணுவாங்க. இங்க யார் மேல கேஸ் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா அப்படின்னா அவரு டிஃபெண்ட் பண்ணலாம். டிஃபெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ரெண்டு முடிவுக்கு வருவாங்க. ஒன்று கில்ட்டி, இல்லை அப்படின்னா நாட் கில்ட்டி. நாட் கில்ட்டினாலும் இங்க என்ன ஆகும் அப்படின்னா இதோட ரிமூவல் மோஷன் வந்து அப்படின்னா எண்ட் ஆயிரும். இல்ல கில்ட்டி அப்படின்னா அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஹவுஸ்ல இந்த ரிப்போர்ட்டை டேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்கஷன் அண்ட் voting ப்ராசஸ். இந்த டிஸ்கஷன்ல வந்து என்ன அப்படின்னா இந்த ரிமூவல் மோஷனோட டிஸ்கஷன் அண்ட் தென் இந்த ரிப்போர்ட்டோட டிஸ்கஷன்ஸ் நடக்கும். இந்த டிஸ்கஷன்ல வந்து இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னா ஓகே ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மாவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பட் வித்வுட் எனி voting. அவர் எந்த ஓட் போட முடியாது, பட் ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அவருக்கு அங்கே டிஃபெண்டிங் அத்தாரிட்டி இருக்கு. ஸோ டிஃபெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா votingல வந்து இங்க என்ன டைப் ஆஃப் மெஜாரிட்டி தேவைப்படுது அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ரெஸ்பெக்டிவா இங்க என்ன அப்படின்னா டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸும் 2/3 ஆஃப் பிரசன்ட் அண்ட் voting தேவைப்படுது. இது தனித்தனியா பாஸ் பண்ணும். லோக்சபாலையும் இது பாஸ் பண்ணும், ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணும். இது மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. பிரசிடென்ட் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு ரிமூவல் ஆர்டர் அவர் கொடுப்பாரு. இந்த ரிமூவல் ஆர்டர் வந்து என்ன அப்படின்னா அது டிஸ்கிரிஷனரியான கிடையாது. அங்க பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கண்டிப்பா ரிமூவல் ஆர்டர் கொடுத்துதான் ஆகணும். ரிமூவல் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா ஜட்ஜ் வந்து என்ன அப்படின்னா ரிமூவல் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல இந்த மாதிரி பார்லிமெண்ட் ப்ராசஸ் மூலமா யாராவது ரிமூவ் ஆயிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி யாருமே நடந்ததில்லை. ஏன்னா நிறைய கேசஸ் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ராமசுவாமி கேஸ் பார்த்தோம் அப்படின்னா அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருப்பாரு. அவரோட இதுல வந்து அப்படின்னா மெஜாரிட்டி கிடைக்காம போயிருக்கும். அடுத்து வந்து சௌமித்ரா சின்ஹா கல்கட்டா ஹைகோர்ட் ஜஸ்டிஸோட இதுல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ராஜ்யசபால வந்து என்ன அப்படின்னா மெஜாரிட்டி பாஸ் ஆயிருக்கும், பட் ஆனால் லோக்சபா ரிமூவல் ப்ராசஸ் முன்னாடியே அவங்க ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய கேசஸ்ல என்ன ஆயிரும் அப்படின்னா ரிமூவல் ப்ராசஸ் மூலமா ரிமூவ் ஆகாமே அவங்க வந்து செல்ஃபாவே ரிசைன் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ்ல நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி பார்லிமெண்ட் ரிமூவல் ப்ராசஸ் மூலமா அவர் ரிமூவ் ஆகுறாரா இல்லை செல்ஃபாவே அவர் ரிசைன் பண்ணிக்கிறாரா அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.